இல்ல ஆளுநருக்கு இந்தியாலேயே அதிகமா செலவு பண்ற மாநிலமா தமிழ்நாடு தான் இருக்கு. செலவு குறைச்சுங்க சார். 6.5 கோடி செலவு பண்றோம். செலவு குறைச்சுங்க. 156 ஏக்கர்ல அவருக்கு ராஜ்பவன்லாம் தேவையான. என்ன இவர் ரவி அவர்கள் ஆளுநரா வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்க 156 ஏக்கர் வச்சீங்களா? இதுக்கு முன்னால ரோசையா காங்கிரஸ்கார் இருந்தார், வைக்கலையா? சென்னாரெட்டி காங்கிரஸ்கார் இருந்தார், அப்போ என்ன? அப்போ வெறும் 56 ஏக்கர், இப்போ 100 ஏக்கரா? பாத்திமா பீவின்னு ஒரு அம்மா இருந்தாங்களே, கருணாநிதியை உள்ள வைக்கிறதுக்கு உதவி பண்ணாங்களே, ஐயோ அம்மானுக்கு யாரை கைது பண்றாங்கன்னு கத்துனாரே கருணாநிதி. அவங்க இருக்கிறப்ப எத்தனை ஏக்கர் இருந்துச்சு? நில அபகரிப்பு பண்ணிட்டாரு ஆளுநர். சைடுல இருந்த நிலத்துல இல்ல நம்ம கேக்குற மசோதாக்கெல்லாம் கையெழுத்து போற நல்ல ஆளுநரா இருந்தா கூட அப்ப நான் 200 ஏக்கர் இவர் நம்ம கூட முரண் பண்ற ஆளுநரா தானே இருக்காரு. அப்ப ஆளுநர் எதுக்கு சார்? இது எல்லா மாநில அரசு ஏற்றுகிற அத்துணை சட்டங்களையும் அப்படியே கையெழுத்து போடுறதுதான் ஆளுநருடைய வேலைன்னா ஆளுநர் பொறுப்பு எதுக்குன்னு கேக்குறேன். பிடிஆர் நிதியமைச்சர் ட்வீட் போட்டிருக்காரு, இவ்வளவு செலவாத ஆளுநருக்கு எனக்கே ரொம்ப ஷாக்கா இருக்கு அப்படின்னு ஒரு ட்வீட்டை போடுறோம். நீங்க பணம் கொடுக்காதீங்க, ராஜ்பவனுடைய செலவுகளுக்கு நாங்க கட்டுப்பாடு சீலிங் வைக்கிறோம்னு சொல்லி கட்டுப்பாடு வச்சுக்கோங்க. அதுக்கு ஒரு ஆர்டினன்ஸ் ஒரு சட்டம் கொண்டு வாங்க. பல்கலைக்கழக பதவியை பறிக்கிறதுக்காக சட்டம் கொண்டு வரீங்களா? வேந்தருக்கு ஒன்னொன்னு கொண்டு வரீங்களா சார்? வேந்தர் தலையிட முடியாது, துணை ஆளுநர் வேந்தராக முதல்வரே இருக்கணும்னு சொல்லி. இதே ஜெயலலிதா செய்யறப்ப அன்பழகன் சொன்னார் இது முட்டாள்தனம்னு. நான் கேள்வி கேட்கிறேன், பல்கலைக்கழகங்கள்ல ஆளுநர் வேந்தரா இருக்கக்கூடாது, ஸ்டாலின் தான் வேந்தரா இருக்கணும்னு நீங்க அசம்பிளி சொன்னீங்கல்ல. இதே சட்டத்தை ஜெயலலிதா முதலமைச்சராக இருக்கும்போது, அப்போ சென்னாரெட்டி கவர்னராக இருக்கும்போது, பல்கலைக்கழக வேந்தராக முதலமைச்சர் தான் இருக்கணும், ஆளுநர் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அந்த அம்மா சட்டம் கொண்டு வந்தாங்களா இல்லையா? அப்போ அன்பழகன் தான் பொதுச் செயலாளர். இது முட்டாள்தனம்னு சொன்னார். கலைஞர் அதை கடுமையாக எதிர்த்தார். திமுகவோட தரப்பு என்ன? கடுமையாக எதிர்த்தாங்க. இப்போ எப்படி அதே சட்டத்தை திமுக கொண்டு வருது? இந்த முரண்பாடுகளை நீங்கள் கேள்வி கேட்க மாட்டீங்களா? அதுக்கு அன்பழகன் ஒரு காரணமும் சொன்னார். ஆளுநர் பதவி என்பது எப்போதும் இருப்பது, அந்த சீட்டு காலியாகவே ஆகாது. வேந்தர் என்பவர் பெர்மனண்டா இருப்பார். முதலமைச்சர் பதவி அப்படி இல்லை. அரசியல் குழப்பங்கள் உருவானால் தொடர்ந்து ஒரு வருஷத்துக்கு கூட முதலமைச்சர்னு ஒருத்தர் இல்லாமலே கூட இருப்பார். அப்ப யாரு வேந்தர்னு கேட்டார், சான்சலர் யாருன்னு அன்பழகன் கேட்டார். அந்த கேள்விக்கு யாரும் பதில் சொல்ல. இப்ப நீங்க அதே சட்டத்தை நீங்க கொண்டு வரீங்க, மாமியார் உடைச்சா மண்குடம். இதெல்லாம் முரண்பாடுகளின் மொத்த உருவமா ஒரு கட்சி இருக்குன்னா திமுக தான். அது எப்படி ஏத்துக்க முடியும்? கவர்னர் ஆளுநர் விமர்சனம் பண்றாரு உங்களை, திராவிடம்ன்றதே இல்ல, இட்ஸ் ஹம்பக்குங்கிறாரு, ஏமாத்து வேலைங்கிறாரு, திராவிடன் எங்க என்ன இருந்துச்சுன்னு கேட்கிறாரு. நீங்க மறுத்து பதில் சொல்லிட்டு போங்க. இதெல்லாம் தான் ஆளுநர் பேசலாமான்னு கேட்கிறேன். உண்மைதான், ஆளுநர் உண்மையை தானே பேசுவார். நீங்க யுனெஸ்கோல அவார்டு வாங்கினார் ஈவேரான்னு சொன்னீங்க, உண்மை அது? அப்ப அதை பொய்ன்னு பொது வெளியில நிரூபிச்சா அப்ப அவர் பிஜேபி காரன்னு சொல்லுவீங்களா? யுனெஸ்கோல அவார்டு வாங்கினாரா ஈவேரா? எத்தனை பேர் அதை பொய் நிரூபிச்சுட்டாங்க? எந்த யுனெஸ்கோல எந்த அவார்டு எந்த வருஷம் வாங்கினாரு காமிங்க, யுனெஸ்கோ அவார்டு லிஸ்ட்ல எடுத்து காமிங்க. பாடத்திட்டத்தில் வச்சுங்க யுனெஸ்கோ அவார்டு வாங்கின ஒரு தந்தை பெரியார்னு. எவ்வளவு பொய், எவ்வளவு ஏமாத்து, திருட்டுத்தனம், கேட்க ஆள் இல்லாம இந்த நாட்டில் ஈவேரா, திராவிடம், சமூக நீதி, புண்ணாக்கு, புடலங்கா இதெல்லாம் எதிர்த்து கேட்க ஆளே இல்லைங்க. இத்தனை வருஷமா எதிர்கட்சின்ற பேர்ல காங்கிரஸ் கையாளாகாத அரசியல் பண்ணா, கம்யூனிஸ்டுக்கு மூலம் வழங்கி 50-60 வருஷம் ஆச்சு. பிஜேபி இந்த கேள்வி கேட்கிறான், பதில் சொல்லுங்க. ஈவேராவை கேள்வி கேட்கிறோம், பதில் சொல்லுங்க. சமய சார்பற்ற தன்மை இது பொய்யான செக்குலரிசம் சொல்றான், பதில் சொல்லுங்க. உடனே அதை பிராண்ட் பண்ணி அபியூஸ் பண்றீங்க. எங்களுக்கு தேவை அபியூஸ் இல்லை, எங்களுக்கு தேவை ஆன்சர். சொல்லுங்க சார். இல்லைன்னா நீங்க உங்க கூட்டணியில் இருக்க எடப்பாடி பழனிசாமி பன்னீர்செல்வம் கேட்டாவே எல்லாத்துக்கும் பதில் சொல்லுவாங்க. அவங்களே ஒரு திராவிடம் பேசக்கூடியவங்க சார். அவங்க எங்களுக்கு கவுண்டர் கொடுக்கறது இல்ல. நீங்க சொல்றதை நாங்க எங்களுக்கு கவுண்டர் கொடுக்கறதுல எங்களை அபியூஸ் பண்றது இல்ல. எனக்கு தேவை ஆன்சர் தான், அபியூஸ் இல்லைன்னு சொல்லிட்டு. எங்களை அபியூஸ் பண்றதெல்லாம் திமுக. நாங்க திரும்ப திரும்ப திமுக கேள்வி கேட்போம்.